சார் ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட் சைடுல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங். நாங்க வெளியூர், நீங்களே வந்து காட்டுறீங்களா? சார் ரைட்ல திரும்பினா லெஃப்ட் சைடுல 3வது பில்டிங் சார். நாங்க வந்து விடுறோம், வாங்க சார். ப்ளீஸ் வாங்க, உட்காருங்க உட்காருங்க சார். நமக்கு எந்த ஊருங்க? பூசாரி பாளையம். மெட்ராஸ்க்கு எதுக்கா வந்தீங்க? சும்மா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம். ரைட்ல போங்க. யோ வண்டி எடுத்தியா? யோ ரைட்ல போணும். யோ ரைட்ல போனியா? என்ன சொல்ல உம்பாட்ல போயிட்டு இருக்க? யோ உள்ளதாயா? எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வாயை முடிக்கிட்டு சும்மாவா? இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்றான். எதுக்காக என்ன கூட்டு போறீங்க? சொல்றேன். எல்லாமே பின்னால தான் சொல்லுவீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் வேகமா போப்பா. சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல எனக்கு கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு, அதை போய் அட்டெண்ட் பண்ணணும். மாமூல் இடத்துக்கு தானே? மிஸ்டர் வைரவன், உங்களை இங்கே எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? மன்னிக்கவும், அழைத்து வரவில்லை, கடத்தி வந்திருக்கிறீர். சரி, கடத்தியே வந்தோம். எதுக்காக தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அடுத்த வாரம் கோர்ட்ல ஒரு கொலை கேஸ் நடக்க போகுது. அந்த கேஸ்ல ஒரு அப்பாவிய மாட்ட வச்சிருக்கோம். அவன்தான் அந்த கொலையை செய்ததாகவும் அதை நீ நேருக்கு நேரா பார்த்ததாகவும் கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொல்லணும். ஓகே. சாட்சி சொல்ல மறுத்தா என்ன செய்யறதா உத்தேசம்? சாட்சி சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீயும் 2 ஆயிடுவ. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். சாட்சி சொல்றதா தானே? இல்ல, உங்களை உதைக்க போறதா.
நானே கிரிமினல், என்னையே டபுள் காஸ் பண்றீங்களா? பொய் சாட்சி சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல? எதுக்குடா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தீங்க? தப்பு தானே. ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி 10,000 ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு. ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமர்த்திக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இப்படி எல்லாம் அடி விழுதுன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்திருப்போம். சாரி, கொலை கேஸ்ல பொய் சாட்சி சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு. அண்ணே அண்ணே, நான் புள்ள குட்டிக்காரன். ஏதோ இந்த கேஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும். ஏயா, உனக்கு கமிஷன் அடையுங்க, எதை வேணாலும் நான் ஒத்துக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு சில பாலிசிகள்லாம் இருக்குல்ல. என்னென்ன பாலிசி? நமக்கெல்லாம் பாலிசி. ஏதோ வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தாங்க நம்ம அட்ரஸ், இதை வச்சுக்கோங்க. வேண்டாயா, நான் ஒரு தடவை சொன்னதுதான். இதெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட். பரவாயில்லண்ணே, கையில வைங்க. மனசு மாறினா உபயோகமா இருக்கும்ல. சரி அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போதே இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். யோ, கையெடுத்து கும்பிடுறையா. காலங்காத்தால தகராறு பண்ணாதையா. நான் பிள்ளை குட்டிக்காரையா. மீட்டரை பாரியா. 22 ரூபா 40 காசு ஆச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க. 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், கொண்டையில பூ சுத்தி இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணான பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ தாயா என் வயத்துல அடிக்கிற. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதையா. யோ, என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம். அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல். கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல். ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, கக்கூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற. யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, காலங்கத்தால ஏயா கழுத்த இருக்கிற? எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு. ஐயோ ஆட்டோக்காரர், எவனாவது ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ் வந்தா இப்படித்தான் மிரட்டா? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா. ஏன் அப்படி எல்லாத்தையும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பேரையே கத்துறீங்க போல இருக்க. பாத்தியா? யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு சாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ யோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா. இப்ப எவ்வளவு சாயா தர்றேங்கிற? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டுரு. அங்கிருந்து 8 ரூபா தான் நான் போய்க்கிறேன். இங்கே இறங்குறதுனா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா இத வச்சுக்கையா. போயா, ஊரு போயிட்டாரியா. சாப்பிட்டு சாப்பிட்டு என் பேர சொல்லி ஊரு போயிட்டாரியா. போயா, நல்லா போயா. ஐயோ 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 ஐயோ. வைத்தியரையா, வைத்தியரையா, தாழக்காட்டாரு வீட்டுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்னமா சொன்ன? தம்பிக்கு கால்ல கீழே விழுந்துட்டா, கால் சுளுக்கிடுச்சு போல இருக்குமா. இதோ வந்துட்டாரு. என்னம்மா? கீழே விழுந்து காலை சுளுக்கிட்டான் போல இருக்கு. அதான் மந்திரிச்சுட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வேப்பங்க கொண்டா ஊத்திக்க. இவரே நொண்டி, இவர் எனக்கு எப்படி வைத்தியம் பாப்பாரு? சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார், உங்க பேர் முனுசாமி தானே? ஆமா. உங்களுக்கு பூர்வீகம் குடிமுத்தூர் கிராமம் தானே? ஆமா. ஏப்பா, என் ஊரு பேரு சொல்றிய, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. அதே குடிமுத்தூர்ல 15 வருஷத்துக்கு முன்னால காளி முதலியான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு சொர்ணோன்னு ஒரு பொண்ணும் வைரவான்னு ஒரு பையனும் இருந்தாங்களே, அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஆமா, சொர்ணம் வைரவன். ஆமா, ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீ என்ன வேணும்? அந்த சொர்ணத்தோட தம்பி வைரவன் நான் தாங்க. சொர்ணம் தம்பி வைரவன் நீயா? ஆமாங்க. நீ எத்தனை வருஷமா மெட்ராஸ்ல இருக்க? 12-13 வயசுல இருந்தே மெட்ராஸ்ல தான் இருக்கேன். போடா பைத்தியக்காரா, உனக்கு கொஞ்சமாவது குடும்பம், பாசம், அக்கறை ஏதாவது இருக்கா? இத்தனை வருஷமா மெட்ராஸ்ல சுத்துற, ஒரு தடவையாவது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு போய் பாத்திருக்கியா? எங்க அக்கா தான் ஆத்துல முழுகி செத்து போச்சுங்களே. போடா இவன, உங்க அக்கா உயிரோட தான் இருக்கா. என்ன மலைச்சு போய் நிக்கிறேன்? நிஜமா எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? அட ஆமாங்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல்லித்தோட கிராமத்துல உங்க அக்காவை பார்த்தேன். அவகிட்ட உன்னை பத்தி விசாரிச்சா நீ என்னமோ ஆத்துல மூழ்கி செத்து போயிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. 20 வருஷமா ஆளுக்கு ஒரு பக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரோட இருக்கிறது தெரியாம போயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? மேட்டுப்பாளையம் பக்கம் நெல்லித்துறையில தான். இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்களுக்கு என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்தது. அப்ப விவசாயத்துக்காக வச்சிருந்த நிலைமை ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுல இருந்து அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போன போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதப்பா. இப்ப நீ உசுரோட இருக்கிறதும் இல்லாம நீ மெட்ராஸ்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ற அப்படின்னு உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சாப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கினாப்படி இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப நான் வரட்டுமா? இப்ப அவங்க குடும்ப சூழ்நிலை அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முறை அவங்க பார்க்க போகும்போது கூட வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணாலம் கட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி மொரோன்னு அழுதப்பா. நீ ஊருக்கு போகும்போது ஒரு 10-15,000 பணத்தோட போ. ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலம் கட்டி வச்சாப்படி இருக்கும், அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கினாப்படி இருக்கும். அண்ணே, நல்லா யோசனை பண்ணிக்கிட்டே போங்க. 10,000 ரூபாய்கள் வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கும். ஒரே போன் பண்ணீங்கன்னா 10,000தோட 10 நிமிஷத்துல வந்துருவேன். உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் போது இதை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். அதுக்கு மேல உங்க இஷ்டம்.